ஒரு முக்கியமான வித்தைய நம்ம எல்லாருமே கத்துக்கணும். என்னடா பில்டப்லாம் ஓவரா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வெறுப்பு உண்டாக்குற மாதிரி, கடுப்பேத்துற மாதிரி, திட்டுற மாதிரியான கேள்விகளை சில பேர் கேட்பாங்க. சில பேரை பார்த்தாலே நம்மளுக்கு தோணும், இவன் வரானே, இவன் ஏதாவது ஒன்று கேட்டு நம்மளுடைய மூட ஸ்பாயில் பண்ணிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களை எப்படி ஃபேஸ் பண்றது? என்ன இவன் வந்தாலே ஏதாவது ஒன்று சொல்லுவானோ, விடவே கூடாது, திட்டி விட்டுறணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான வித்தை இருக்குதுங்க. அமைதி. என்னடா அமைதியா இருக்க சொல்றான், அவன் என்ன வெறுப்பேத்துறான், காண்டேத்துற மாதிரி பேசுறான், நான் எப்படி அமைதியா இருக்கிறது? அதுதாங்க இங்க போட்டியே. ஸோ இஸ்லாம் மார்க்க அடிப்படையில் பொறுமையாளர்களுக்கு வெற்றி நிச்சயம். பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் இறைவனிடம் உதவி தேடுங்கள். ஸோ இஸ்லாமுடைய வரலாற்றில் நம்ம பார்த்தோம்னா பொறுமையாளர்கள் எந்த அளவு வெற்றியை அடைஞ்சிருக்காங்கன்றதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ பொறுமையா இருந்தா நிச்சயம் வெற்றி கிடைக்கும். யாராவது கடுப்பேத்துற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சூப்பரான பதிலை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட் ஸ்மைல் அண்ட் கோ அவே ஃப்ரம் தட் பிளேஸ். சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டே இருங்க. அதுதாங்க செருப்பால் அடிக்கிறதை விட ஒரு மிகப்பெரிய பதில். மார்க்கத்துக்காகவும் உங்களுக்காக பொறுமையா இருங்க. கோபம் அழிவை தான் தரும், பொறுமை மட்டும்தான் வெற்றியை தரும். யோசிச்சு பாருங்க. செயல்பட நம்ம எல்லாரும் முயற்சி செய்வோம். வெற்றி நமக்கே. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசினதுல ரொம்ப மகிழ்ச்சி.